இனி பாசம் அப்படிங்கிற சொல்லுக்கு நேரான பொருள் கயிறு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இந்த சொல்லை ஒரு கலை சொல்லாக நம்ம பயின்று வர்றோம். அது உயிர்களை பிணித்திருக்கும் தலை அல்லது கட்டு அப்படின்னு குறித்து சொல்கிறாங்க. பாசம் அப்படின்னு ஒருமையில் சொன்னாலும் அதில் 3 வகை உண்டு. அவை ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 தலைகளும் சேர்ந்து குறிப்பிடும்போது தான் அதை பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவரது கையிலையும் கால்லையும் விலங்கு கட்டி கயிறு கட்டி அவரை விட்டோம்னா அவர் செயற்படாமல் அப்படியே தடுக்கப்படுவார். அது மாதிரி தான் இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற இந்த 3 கயிர்களும் உயிருடைய அறிவை, செயல்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அது எல்லாமே சேர்ந்து பாசம் அப்படிங்கிற பெயரை பெறுது. இந்த பாசம் அப்படிங்கிறத மும்மலங்கள் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. மலம் அப்படின்னா அழுக்கு அப்படின்னு பொருள். ஒரு வெண்மையான ஆடையில் அழுக்கு படிஞ்சிருந்தால் அந்த வெண்மைத்திறன் தெரியாதபடி அந்த ஆடை மறைஞ்சு நிற்கிறதோ, அப்படி இந்த 3ம் உயிரை சார்ந்து உயிரோட வியாபக அறிவை விளங்க ஒட்டாதபடி மறைச்சு நிற்கிறதுனால அதுக்காகவும் அதுக்கப்புறம் அதை அகற்றப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலையும் இந்த பாசத்தை மலம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. முதல்ல சொன்ன பதி அப்படிங்கிறது உயிர் அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருளை சித்து அப்படின்னு சொல்கிறது. பசுவாகிய உயிரும் அறிவுடைய பொருள். அதனால பதியும் பசுவும் சித்து அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. இப்படி பதியும் பசுவும் ரெண்டுமே சித்து பொருளாக இருந்தாலும் பதி ரொம்ப நுண்ணிய அறிவு பொருளாக இருக்கிறதுனால அந்த நுண்மையை குறிக்கின்ற சொல் சூக்குமம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பதி சூக்கும சித்து அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த பசுவாகிய உயிர் அறிவுக்கு அப்படிப்பட்ட நுண்மை தன்மை இல்லை. இதோடைய அறிவு பருமையானது. இந்த பருமையை குறிக்கிற சொல் தூளம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பசு தூள சித்து அப்படின்னு சொல்லப்படுது. பதிவும் அறிவுடையது, பசுவும் அறிவுடையது. இருந்தாலும் பதி சூக்கும சித்து அப்படிங்கிறதுனால அதுக்கு அறிவு தானா விளங்குகிறது. தனக்கு அறிவிப்பதற்கு மற்றொருவர் தேவை இல்லை, எதுவும் தேவை வேண்டாம், தானே அறிவது. ஆனால் பசுவுடைய அறிவு அப்படி பருவமான அறிவு இல்லாமல் இருக்கிறனால, தூளமாக இருக்கிறனால பிறதொரு பொருள் இன்னொருத்தர் அறிவிக்கத்தான் அது அறிய செய்யுதுங்கிறதுனாலேயே அந்த தன்மையை உடையதாக அது இருக்கு. இனி பாசமாகிய ஆணவம், கண்மம், மாயை இந்த 3மே அறிவு இல்லாதது. அவைகள் எல்லாமே சடப்பொருள்கள் அல்லது அசைத்து பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வாறு பதி அப்படிங்கிறது தானே அறிவது எனவும், பசு அப்படிங்கிறது அறிவித்தால் அறிவது அப்படின்னும், பாசம் அப்படிங்கிறது அறிவித்தாலும் அறியாதது எனவும் வேறுபடுத்தி காணும் வகையில் முப்பொருள்களை அமைச்சு வச்சிருக்கிறது சைவ சித்தாந்தம். டிஸ்கிரிப்ஷனில் விவரங்கள் மேலும் கொடுக்கப்பட்டிருக்கு, படித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பதிவில் அடுத்த கேள்வியோடு சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.